தமிழர்களாகிய உங்களை நான் காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நல்வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளில நாம் மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். மரியாளின் ஆனந்தத்தை குறித்து பார்க்க போகிறோம். என்ன என்று சொல்லி பார்த்தா, லூக்கா 1வது அதிகாரத்துல 46வது வசனத்திலிருந்து உங்களோடு கூட நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்துல துள்ளி குதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரே இயேசு பிறந்த இந்த நன்னாளில 2023 வருடங்களுக்கு முன்பு பூவுலகில பிறந்தார். நம் பாவங்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக இரட்சகராய் பிறந்தார் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனா அந்த பிறந்ததின் உண்மையான அந்த மகிழ்ச்சியை நாம் அடைந்திருக்கிறோமா, அதை அனுபவிக்கிறோமா என்று சொல்லி இந்த நாளில சற்று நாம் என்ன செய்யணும், நம்மளை நாமே சீர்தூக்கி பார்த்து கொள்ளணும். இயேசு நம்மளுடைய உள்ளத்தில, நம்முடைய இல்லத்திலே பிறந்திருக்கிறாரா? இந்த நன்னாளிலே நாம் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் பொழுது அவரும் அவருடைய பிரசன்னமும் நம்மோடு கூட இருக்கிறதா, உங்கள் குடும்பத்தாரோடு கூட இருக்கிறதா என்பதை மீண்டும் ஒரு முறை நீங்க என்ன செய்யணும், சீர்தூக்கி பார்த்து கொள்ளணும். மேக் ஷூர் பண்ணிக்கோங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? இன்னைக்கு நாம் நடக்கிற வழியிலே, செய்கிற காரியத்திலே அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி சற்று நாம என்ன செய்யணும், நம்மை நாமே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி ஒரு வேளை இவ்வளவு நாள் இயேசு உங்களிடத்துல இல்லைன்னா, இன்னைக்கு இயேசுவே வாரும், எங்கள் இல்லத்திலே, எங்களுடைய உள்ளத்திலே நீர் வந்து பிறந்து எங்களை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுது மரியாளுக்கு ஏற்பட்ட அந்த ஆனந்த களிப்பு உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும், உங்கள் ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளும் அந்த ஆனந்த களிப்பு உண்டாகும். பிரியமானவர்களே, அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இயேசு சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காகவே இந்த பூ உலகத்திலே வந்தார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அது உண்மை என்றால் நாம என்ன விதமான பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை இந்த நாளிலே, இந்த இரவிலே கழுவுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பது உண்மை. அதை விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆனந்தமாய் உங்களுடைய இல்லத்துக்குள்ளே இறங்கி வருவார், உங்கள் உள்ளத்துக்குள்ளே இறங்கி வருவார். உங்களோடு கூட அவர் இனி வாசம் செய்வார் என்பதை இந்த நாளில நீங்கள் கண்டுகொள்ளுங்க. இந்த மிகுந்த ஆனந்தமான அனுபவத்தை பெற நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து, மனம் திறந்து அவளை வரவேற்க ஆயத்தப்படுங்க. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில ஒவ்வொரு தமிழர்களுடைய வீட்டிலும் இயேசு வந்து பிறக்கணும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஒவ்வொரு தமிழர்களுடைய உள்ளத்திலும் இயேசு வந்து பிறக்கணும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதுதான் அந்த பரலோக தகப்பனின் ஆசையும் கூட. பிரியமானவர்களே, அந்த ஆசைக்கு செவி சாய்த்து நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஆண்டவரை நமக்குள் வரவேற்ப ஆயத்தப்படுவோமா? பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாள். ரிஜாய்ஸ் யுவர் செல்ஃப். கர்த்தர் இன்று உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பிறக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அன்று மரியாள் எப்படியாய் ஆனந்த களிப்போடு துள்ளினாலோ அதே ஆனந்த களிப்பு இன்னைக்கு உங்களுடைய வீட்டுக்குள்ள உண்டாக போகிறது. பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தினர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள உருவாக போகுது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு நாம் இப்படி இந்த நாளில ஆயத்தப்படுவோம். நாம எல்லாம் இன்னைக்கு ஆலயத்துக்கு போய் மிகுந்த சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்து சமையல் காரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்போம். அவைகள் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவராய் இயேசுவே, என் உள்ளத்திலே, என் இல்லத்திலே வந்து எங்களை ஆனந்தப்படுத்துங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. கேட்கிறவன் எவனும் நிச்சயம் பெற்றுக் கொள்ளுகிறான். இயேசு சொல்லி இருக்கிறார், இது வரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர் இந்த நாளிலே உங்களோடு கூட வர ஆயத்தமாய் காத்திருக்கிறார். நாம் ஆனந்த களிப்போடு அவரை வரவேற்போமா? கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமென், ஆமென், ஆமென்.